அருளப்பர் புகழ் பாடுவோம், மனமாற நம் புனித புகழ் பாடுவோம். அருளப்பர் புகழ் பாடுவோம், மனமாற நம் புனித புகழ் பாடுவோம். இரவென்றும் பகலென்றும் நம் வாழ்விலே இடவென்ற துயவென்ற நம்மை காத்திட்டார். அவனாகவே தினம் பாடுவே நாம் எல்லாம் ஒன்றாக பெற்மான்சை அருளப்பர் புகழ் பாடுவோம், மனமாற நம் புனித புகழ் பாடுவோம். தேனருவே அதனில் நாம் உயிரிழந்தேனாவும் பாடுவோம். நம்மை கண்ணின் வழியுள்ளே காவும் பொழிடரின் வழியறுப்போம். மாந்தரே பாருங்கள் பாருங்கள், பெற்மாற்று அருளப்பர் புகழ் பாடுவோம், மனமாற நம் புனித புகழ் பாடுவோம். ஆண்டவரே, உமது வல்லமையில் நேர்மையாளர் பூரிப்படைகின்றார். உமது மீட்பு அவருக்கு எத்தனையோ அக்களி போட்டுகிறது. அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, கடவுள் வறியோர் எளியோர் சார்பாக இருக்கிறார் என்பதை இன்றைய நாளின் முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். ஆமோஸ் இறைவாக்கினர் வறுமையற்றோருக்கு சார்பாக கடவுள் இருப்பதை அறிவிக்கிறார். நாமும் வறியோர்களாக எளியோர்களாக இருப்பதனால் தான் நமக்கு பாதுகாவலராக பரிந்துரையாளராக புனித பெர்க்மான் சரலப்பரை கடவுள் தந்திருக்கிறார். எனவே அவருக்காக நன்றி செலுத்துவோம். அவருக்காக நாம் ஒப்பு கொடுக்கிற இந்த நவநாள் திருப்பலியிலே கடவுள் நமது பாதுகாவல் புனித பெர்க்மான் சரலப்பர் வழியாக நமக்கான எல்லா ஆசீர்வாதங்களை தரும்படியாக மன்றாடுவோம். நமது பதில் மொழி: உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வாழுகிற புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினில் மனதோடு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமது நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல நன்மை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனே திருத்தந்தையே, தந்தை என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் என் மீது இறங்குவே. கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மையில் உமது மீட்பின் வழியில் நாங்கள் நடக்க உம் புனிதர்களின் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலையும் அளித்தீரே. அதனால் எங்கள் பாதுகாவலர் புனித பெர்க்மாட் சருளப்பருடைய வணக்க நாளில் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டு வழியாக உம்மிடம் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 10 முதல் 17. அந்நாட்களில்
பெத்லேயின் குருவாகிய அமாத்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் எரேபாவுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான். இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான். அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் யெரொபெயாம் வாளால் மடிவான். அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாய்க் கொண்டு போகட்டும் என்று ஆமோஸ் சொல்லுகிறான். பின்பு அமத்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே. ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமாத்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமரத் தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக் கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள். இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்கிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் மனைவி நகரில் விலை மகளாயிருப்பாள், உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர், உன் நிலபுலம் பங்கு போட்டு கொள்ளப்படும். நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய். இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடுவது என் வாழ்வில் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா. இன்பத்திலும் நல் தந்தைய நீருப்பாய், கண்ணையில் காத்திருந்தும் நல்லெண்ணெய அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தைய நீருப்பாய், கண்ணையில் காத்திருந்தும் நல்லெண்ணெய அருகிருப்பாய். அன்பையினம் அமுதத்தினை நான் அருந்திட எழுந்தருளிப்பாய். உன்னென்ன பிரியாமல் நீ என்றும்
என்றும் அணைந்திருப்பார். உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா. படைத்திருப்பார் நீ என்னை ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னை ஏன் அழைத்தாய்? வல்லுயிரை படைத்திருப்பார் நீ என்னை ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னை ஏன் அழைத்தாய்? மண்பெனக்கு அடிக்கொண்டான் ஒன்றை இல்லை என்றானதே. உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தி எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
புனித மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் முதல் 8 இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவருடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடிரு, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பதேன்? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, ஜில்லா அப்படின்னு ஒரு படம் உண்டு. அந்த படத்துல தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் வருகிற பொழுது தந்தை மகனை பார்த்து சொல்லுவார், என் காதில் எனக்கு என்ன பிடிக்குதோ அதைத்தான் நீ சொல்லணும், நீ சொல்றதெல்லாம் என் காதுக்குள்ள ஏறாது அப்படின்னு சொல்லுவார். இனியவர்களே, கிட்டத்தட்ட பெரும்பாலும் மனிதர்களுடைய மனநிலை அது. எது நல்லது அது நீ சொல்லக்கூடாது, எனக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் நீ சொல்லணும். இப்போ பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் ஒழுங்காரு, அமைதியாரு, படித்தா தான் வாழ்க்கை, நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நீங்கள் அதுக்கு பிள்ளைங்கிட்ட நல்லா ஃபோனில் விளையாடு, நல்லா டிவி பாரு, நல்லா உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் வாங்கி தரேன், யார் பேச்சும் கேட்காத, சந்தோஷமாக இருந்தால் கேட்பாங்க. ஏன்னா அது பிள்ளைங்களுக்கு பிடிச்சது. அப்போ இனியவர்களே, பெரும்பாலும் மனிதனுடைய மனநிலை என்பது எனக்கு பிடிச்சது நீ சொல்லு, உனக்கு தெரிஞ்சதையோ அல்லது நீ சரின்னு நினைக்கிறதையோ அதை சொல்லாத அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு மனநிலையாக இருக்குது. நம்ம மனுஷங்கிட்ட தான் அப்படி இருக்கிறோமான்னா அப்படி கிடையாது. கடவுளிடம் கூட நாம் அப்படித்தான் இருக்கிறோம். ஆண்டவர் என்னிடம் பேசுகிற பொழுது எனக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் கடவுள் சொல்லணுமே தவிர, கடவுள் சொல்றதுனா எனக்கு பிடிச்சதா என்னால் மாற்றிக்கிட முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலை. இன்றைய நாளினுடைய வாசகத்தை பாருங்கள். முதல் வாசகம் ஆமோஸ் இறைவாக்கினுடைய நூலிலிருந்து எடுக்கப்படுகிறது. ஆமோஸ் இறைவாக்கினரிடம் அரசன் சொல்லுகிறான், நீ எதுக்கு இங்கே வர? இறைவாக்கினர் குருவானர் அமர்ச்சியா சொல்லுகிறார் ஆமோஸை பார்த்து, நீ போ, இது கடவுளுடைய நகரம், கடவுளுடைய நகரத்தில் இந்த நகரம் அழிந்து போகும் என்று நீ எப்படி சொல்லுவாய்? கடவுளுடைய நகரத்துக்கு எதிராக பேசுவதற்கு யாருக்கு என்ன அதிகாரம் உண்டு? நீ வேற எங்கேயாவது போய் என்ன செய்ய, இறைவாக்குரை இந்த நகரில் உரைக்கக்கூடாது. இதுக்கு லைட்டாக பின்புலத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஆமோஸ் இறைவாக்கினுடைய காலத்திலே இஸ்ரேல் நாடு வளமையாக இருந்தது. பொதுவாக ஒருவர் செழுமையாக இருக்கிறார், ஒருவருடைய வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த குழப்பமே இல்லை, செல்வ செழிப்போட வாழ்றாருன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இப்போ கடவுள் என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கான அடையாளமா நம்ம அதை தானே பார்க்குறோம். இப்போ என் வீட்டில் வறுமையா இருக்குது, நான் தினமும் ஜெபத்துக்கு போறேன் அப்படின்னா கடவுள் என்ன ஆசீர்வதிக்காருன்னு சொல்லி எத்தனை பேர் நினைப்போம்? எனக்கு எந்த குறையுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா, எனக்கு எல்லா செல்வங்களும் நலங்களும் கிடைக்கும் என்று சொன்னால் கடவுள் என்னை ஆசீர்வதிக்கார். யதார்த்தமான சிந்தனை, எல்லாருமே அப்படிதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இஸ்ரேல் மக்களிடம் எல்லா வளமையும் இருந்தது, செழுமையும் இருந்தது, எல்லாரும் நல்லா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஏழை எளிய மக்களுக்கு எதுவுமே கிடைக்கல. வலியவன் வாழ்வான் அப்படிங்கிற சித்தாந்தத்தின்படி யார்கிட்ட எல்லாம் அதிகாரம் இருந்துச்சோ, யாரெல்லாம் திருட முடிந்ததோ அவர்களெல்லாம் திருடி கொண்டார்கள், ஏழை எளியவர்கள் விடப்பட்டார்கள். அப்போ ஆண்டவர் இதற்கு எதிராக இருக்கிறார் என்று சொல்லி இறைவாக்கினர் ஆமோஸ் இறைவாக்கு உரைக்கிறார். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? நாங்களாம் செழுமையாக இருக்கிறோம், வளமையாக இருக்கிறோம், நன்றாக இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கடவுளுடைய நகர், கடவுள் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்,
நீ யாரு, அதை பத்தி பேசல. அப்போ கடவுள் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற எண்ணமே எங்களுக்கு போதும். கடவுள் எங்களை தண்டிப்பார் என்றோ கடவுளுடைய திட்டம் வேறு என்றோ நீ சொல்வது எங்களுக்கு பிடிக்கல, அதை சொல்லாத. எங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சொல்லு. எனக்கு பிடிச்சதை நீ சொல்ல மாட்டேன்னு சொல்றியா, ரைட்டு விடு, வேற எங்கேயா போ, என் ஊர்ல இருக்காது. இனி இவர்களை இதே ஒரு மனநிலையை தான் நம் நற்செய்தியிலும் பார்க்கிறோம். நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து மக்கள் கூட்டத்தினரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது முடக்குவாதமுற்றவரை ஒருவர் கொண்டு வருகிறார்கள். முடக்குவாதமுற்றவனை இயேசு குணப்படுத்தி இருந்தார்னா அது பிரச்சனை கிடையாது. முடக்குவாதமுற்றவனை பார்க்கிறாங்க, இயேசு உடனே எப்பா ஏச்சு போ, வீட்டுக்கு போ, உனக்கு உடம்பு சரியாயிருச்சு அப்படின்னு சொன்னார்னா அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இனி இவர்களே பாவங்களை மன்னிக்க கடவுளுக்கு தான் அதிகாரம் உண்டு அப்படிங்கிறது யூதர்களுடைய பிரச்சனை கிடையாது. நோய்வாய்ப்பட்டவன் பாவி, ஒருவனுக்கு நோய் வந்திருக்கிறது என்று சொன்னால் அவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன். கடவுளால் சபிக்கப்பட்டவனை பார்த்து ஒருத்தன் எப்படி பாவத்தை மன்னிக்கிறான், நீ நல்லா இருப்படா, அவனுக்கு கவலைப்படாதுடான்னு எப்படி சொல்ல முடியும்? அது தப்பு, கடவுளுக்கு எதிராக பேசுறது. ஏன்னா பரிசேயர்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் இது சரியில்லாமல் போகலை, நாங்கள் நல்லா இருக்கிறோம், ஏன்னா நாங்கள் கட்டளையில் கடைபிடிக்கிறோம். நான் சமூகத்தில் நல்ல நிலைமையில இருக்கிறேன், ஏன்னா நான் நல்லா இருக்கிறேன். பாவிகள் அவர்கள் பாவிகள், ஏனென்றால் கட்டளைகளை கடைபிடிப்பதில்லை, கடவுள் தண்டிக்கிறார். நோயாளர்கள் கடவுளால் தண்டிக்கப்பட்டவர்கள், அவங்கள பார்த்து ஒருத்தர் நல்ல வார்த்தை பேசினோம்னா எங்களுக்கு எதிராக பேசுகிற மாதிரி, அதனால இதை பேசக்கூடாது. எனவே தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவன் யாரா, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவன் யாரு, இவனுக்கு என்ன தேவையில்லாத வார்த்தை, குணமாக்கனா குணமாக்கிட்டு போ, வேற ஏதாவது பேசுனா பேசு, பொது இடத்துல என்ன பேச்சு, கடவுளுக்கு எதிராக என்ன பேச்சு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு எதிராக சாடுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எது எளிது, உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கலாம். நான் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பது உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா, அதை விட இன்னொரு வார்த்தை பெட்டரா சொல்றேன், நீ எழுந்து போ, கடவுள் உன்னை மன்னிக்கிறார், கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னுடைய நோய்கள் நீங்கி போகிறது. கடவுளுடைய தண்டனையால் ஒருவன் பாவத்தில் இருக்கிறான், பாவத்தில் இருப்பதனால் ஒருவன் நோய்வாய்ப்பட்டிருக்கான் நீ சொல்றியா, அவனுக்கு நான் ஆறுதலா பேசுறது உனக்கு பிடிக்கலையா, கடவுளுடைய திட்டம் எது நீ நினைக்கிறியோ அதுக்கு நான் ஆப்போசிட்டா உனக்கு சொல்றேன். கடவுள் உன்னை தண்டிக்கிறாரா, நான் உன்னை விடுவிக்கிறேன், போ எந்திரிச்சு போ. இப்போ யார் கடவுளுடைய தண்டனையில் இருக்கிறான், நீயா அவனா? நோய்வாய்ப்பட்டவன் இப்பொழுது சுகமாகிவிட்டான், இப்போ அவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, ஒரு வித்தியாசம் கிடையாது. அப்போ யாருமே மற்றவர்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால அவங்களை ஏற்புடைய வார்த்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. எது கடவுளுக்கு உகந்தது, எது சரியானது, எது மற்றவர்களுக்கு பயன் கொடுக்கிறது, அதை சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் கடவுள் எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிப்பதற்கு தான் அழைப்பு விடுத்திருக்கிறார். நம் திருமுழுக்கிலே ஒரு 3 விதமான பணிகளை பெற்றுக்கொள்கிறோம், எல்லாருக்கும் தெரியும் அப்படிதானா? என்ன பணிகள்லாம் திருமுழுக்கில் எல்லாருக்கும் என்னென்ன பணிகள் கொடுக்குறாங்க? போதிக்கும் பணி, புனிதப்படுத்தும் பணி, வழிகாட்டுதல் பணி. அப்போ இந்த 3 பணிகளுமே கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த 3 பணியையும் பெற்றுக்கொள்கிற நாம், திருமுழுக்கிலே பெற்றுக்கொள்கிற நாம் எல்லா சூழ்நிலையிலும் அதை செய்ய வேண்டும். அதான் பவுலடிகளார் சொல்வார், இறைவாக்குரை வாய்ப்புள்ள போதும் வாய்ப்பு இல்லாத போதும் அதை செய்வதே நீ தயாராக இரு அப்படிங்கிற கருத்தை என்ன செய்தார், சொல்லிக்கொண்டே இருக்கான். அப்போ அதிலிருந்து நாம் விடுபட வேண்டிய தேவையில்லை. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஏற்புடையதை சொல்கிறோமா சொல்லலையா, அவன் எப்படி எடுத்துக்குவான், அதை பற்றி நமக்கு பிரச்சனையே கிடையாது. மற்றவர்களுடைய புரிதல் தவறாக இருக்கிறதா அல்லது அவங்களுடைய புரிதல் எனக்கு எதிராக இருக்கிறதா, பிரச்சனையே கிடையாது. எனக்கு என்ன, கடவுள் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், கடவுள் எனக்கு ஒரு அழைத்தலை கொடுத்திருக்கிறார், அதை நான் செய்கிறேன். அவங்க என்னை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிட்டாலும் சரி, நான் அதை செய்வதில் தயாராக இருக்கிறேன், கருத்தாக இருக்கிறேன் அப்படிங்கிற மனநிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு யாராவது அந்த அறிவுரை சொல்கிறாங்க, அது நமக்கு பிடிக்கலனா கூட என்ன செய்யணும், ஒருவேளை கடவுள் சொல்றதாக இருந்தால் அப்படிங்கிற மனநிலையை மட்டும் பெற்றுக்கொண்டோம்னா இது எளிதாக இருக்கும். இதுக்கு சிறந்த உதாரணம்னா தாவீது அரசரை சொல்லலாம். தாவீது அரசருக்கு ஒரு முறை அவர் பயந்து போய், தன்னுடைய மகனுக்கு பயந்து போய் நாட்டை விட்டு வெளியே போகிறார். சோகத்தோடு முகத்தை மூடிக்கொண்டு வருத்தத்தோடு போகிறார். பெரும்படை அவரோடு சென்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது சிமையி என்கிற ஒருவன் வருகிறான். பரத்தை மகனே, இரத்த வெறியனே என்று சொல்லி தாவீது அரசனை திட்டுகிறான். கூட இருந்த படைவர்களுக்கெல்லாம் கோபம், ஒரு அரசனை பார்த்து ஒரு எளியவன் எப்படி இப்படிலாம் சொல்றது அப்படின்னு சொல்லி அவனை வெட்டி விடவா, நீங்கள் எனக்கு ஆணை மட்டும் கொடுங்க, கொன்றுதேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது தாவீது அரசர் சொல்வார், வேண்டாம். ஒருவேளை கடவுள் இதை சொல்லியிருந்தால் நான் கடவுளுக்கு எதிராக போரிட்டவனாக மாறி போகிறேன், எனவே அவனை விட்டுரு, அவனை மன்னிச்சிரு என்று சொல்கிறான். அப்போ நான் இன்னொருத்தருக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறேன், அவன் ஏற்றுக்கடலைன்னா பரவாயில்லை, கடவுள் சொன்னதுன்னு சொல்லி நான் சொல்ல முடியும்னா, எனக்கு ஒருத்தர் நல்ல வார்த்தை சொல்கிறாரு, அது எனக்கு பிடிக்கலனா நம்ம கேட்டுக்கிடணும்.
ஏன்னா அது கடவுள் சொல்வதாக இருக்கணும். அப்போ இனியவர்களை இந்த ஒரு மனநிலையை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். எழுந்து கொள்வோம். நம்முடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சரளப்பரிடம் நமக்கான தேவைகளை, மன்றாட்டுகளை, விண்ணப்பங்களை எடுத்து கூறுவோம். ஏழைகளையும் மாதராட்சரையும் அன்புடன் அரவணைப்பவரே, எங்களின் வறுமை துன்பம் நீக்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடன் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பரிடம் வேண்டிக் கொள்வோம். இளமையிலே புனிதராக வாழ்ந்த உம்மை போல எமது பங்கில் உள்ள குழந்தைகள் கல்வி ஞான ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரவும், இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை பெற்று தர வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பரிடம் வேண்டிக் கொள்வோம். பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வாய் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருந்த அவர்களை தேவ பைத்திலும் பிறர் அன்பிலும் வளர்க்கவும், தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்றவும் வேண்டிய உதவியை தந்துள்ள வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பரிடம் வேண்டிக் கொள்வோம். விசுவாசத்தின் விளைநிலமான எம் கிறிஸ்துராஜபுரம் பங்கில் இருந்து இறை அழைத்தல் அதிக எண்ணிக்கையில் பெருகவும், இறை அழைத்தல் பெற்றிருப்பவர்கள் அதில் நிலைத்திருந்து மிகுந்த கனி தர வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பரிடம் வேண்டிக் கொள்வோம். நல்ல மழை பொழிவும், நீர்நிலைகள் பெருகவும், விவசாயம் சார்ந்த தொழில்கள் செழிப்படவும், கால்நடைகள் நோயின்றி விரித்தட வேண்டும் என்று புனித பெர்க்மான் சரளப்பரிடம் வேண்டிக் கொள்வோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, நீர் எப்பொழுதும் எங்கள் சார்பாக இருக்கிறீர், நல்லதையே தருகிறீர் என்கிற நம்பிக்கையில எங்களுடைய தேவைகளை உடைய பாதத்தில் எடுத்து வைத்திருக்கிறோம். நாங்கள் நம்பிக்கையோடு கேட்டு இந்த வரங்களை எல்லாம் தந்தை எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வந்தேனுந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேனுந்தன் உள்ளம் தலைவா. வந்தேனுந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேனுந்தன் உள்ளம் தலைவா. உள்ளது எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லது அனைத்தையும் போவது தந்தே. ஏழையிடுவாய் இறைவா, உந்தன் கருவியால் மாற்றிடுவாய். ஏழையிடுவாய் இறைவா, உந்தன் கருவியால் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் உந்தன் உள்ளம் தலைவா. போதுமை மணியன மழிந்த பருந்தருவே, எரியும் மெழுகனே ஒருகி ஒளி தருவே. போதுமை மணியன மழிந்த பருந்தருவே, எரியும் மெழுகனே ஒருகி ஒளி தருவே. என்னையே முழுவதும் தருகின்றேன், என்னையிடுவாய் இறைவா, உந்தன் கருவியால்
கருவியாய் மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய் இறைவா. உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய், வந்தேனுதன் எண்ணம் நிறைவா. இங்கு தந்தேனுதன் உள்ளம் தருவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் புனித பெருக்குமார் சரளப்பருடைய வணக்க நாளில் காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து உமை வேண்டுகிறோம். நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமையாகிய கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தக்க சாட்சியத்தால் உமது திருஅவை என்றும் புதிய ஆற்றல் பெற்ற பலமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கிற பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்த காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுள் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களில் ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் இருமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் என்ற மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ மறை மாவட்ட நிர்வாகி பேரருள் திருமோட்சராஜன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பெர்க்மான் சருளப்பர், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இன்மேல் இருந்தவளும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இன்மேல் இருந்தவளும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு நினைவாக. இனிமை வழங்கும் கனியே பழுமாயும் தமிழ், வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே பழுமாயும் தமிழ். சுமந்த கணிசெவிடையா இருளின் துயரம் விலகல், இயற்கை சுமந்த கணிசெவிடையா இருளின் துயரம் விலகல், இறைவன் உமக்கு வழங்கும் கனியாம் அருளை பொழிந்தே வருக. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே பழமாயும் தமிழ். அமுதம் தொழிகும் மலரால் தொடங்கும் இறைவா வருக. தோல்வியோரம் தொழிகும் மலரால் தொடங்கும் இறைவா வருக. தேவ தொடரா புதுமை இளவாய் திகழும் வாழ்வை தருக. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே பழமாயும் தமிழ்.
ஜெயம் பெறவே புனித சுவைக்கும் இனிய விருந்தால் கனிவாய் எழுந்தே வருக. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே பழமாய் எழுந்தே தவழ்க. அனைவரும் எழுந்து நம்முடைய பாதுகாவலர் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நலன்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்கள் துன்ப துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியையும் சமானத்தையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்று கொடுத்ததற்காக புனித பெர்மான்சலப்பரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையுற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு உணர்த்தியதற்காக புனித பெர்மான்சலப்பரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாவிகளா இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம். துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்போதும் மகிழ்வுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்து புனித பெர்மான்சலப்பரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வலிமை மிக்க இடைவிடா மன்றாட்டால் நாங்கள் இதுவரை அடைந்துள்ள எல்லா உடல் ஆன்மீக நலன்களுக்காக புனித பெர்மான்சலப்பரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக புனித பெர்மான்சலப்பருக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலர் புனித பெர்மான்சலப்பருடைய வணக்க நாளில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உம்முடைய இறை இயல்பில் பங்கு பெற தகுதியுள்ளோராவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. உம்முடைய புனிதர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. புனிதர்கள் உமது வல்லமையை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். உமது மீட்பை நினைத்து அக்களிப்பார்கள். புனிதர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்தீர். ஆண்டவரை நம்புகிறவர் ஆசீர் பெற்றவர். புனித பெர்மான்சலப்பரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என் ஆவே கனிகூர்ந்து வாழ்த்துவாயாக. புனித பெர்மான்சலப்பரே, உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். எங்களுக்காக பரிந்து பேசி அருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இணைந்து ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதல் எல்லாம் அளிக்கும் இறைவா, நோயற்றோர் உடல்நலம் தேடி உம்மிடம் வந்தார்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நோயற்றவராகிய நாங்கள் தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் உம்மை நாடி வந்திருக்கின்றோம். உடல் மனநோயால் வருந்தும் உம் ஊழியரை பாரும். உமக்களான எங்களுக்கு ஆறுதல் தாரும். இவ்வாலயத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளிகளையும் சந்தித்து தொட்டு குணப்படுத்தி எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரியும். நீர் நீட்டிக் கொடுக்கும் வாழ்நாளெல்லாம் உமது நன்மை தனத்துக்கும் குணமாக்கும் ஆற்றலுக்கும் சான்று பகர செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நம் பாதுகாவலராகிய வல்லமை மிக்க புனித பெர்மான்சலப்பரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை ஆதரிக்க உங்களோடும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை குணமாக்க உங்களுக்குள்ளும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.